வணக்கம். என்னுடைய பேர் தமிழ்ச்செல்வன். நான் கரூர் வேளாண்மை அறிவியல் மையத்தில் திட்ட உதவியாளராக பணியாற்றி வருகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பயிர் நோய்களை எளிமையான முறையில் கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழிமுறையோ அதை தான் பார்க்க போகிறோம். அதில் பார்க்கும்போது உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகளான, அதாவது பேசிலஸ் சப்டிலிஸ்ன்னு சொல்லக்கூடிய எதிர் நுண்ணுயிரி பாக்டீரியாவை வச்சு எப்படி பயிர்களில் நோய்களை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேசிலஸ் சப்டிலிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா. இந்த பாக்டீரியா பார்த்திங்கன்னா பயிர்களோட வேர்களில் தான் வளரும். மேக்ஸிமம் பயிர்களோட வேர்களில் எப்படி வளருதுன்னா, வேர் சுரக்கக்கூடிய சர்க்கரையை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேசிலஸ் சப்டிலிஸ்க்கு ஒரு சிறப்பு இயல்பு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாக்டீரியா பார்த்திங்கன்னா மண்ணில் ஈரப்பதம் குறையும் போதோ இல்லை சாதகமற்ற சூழ்நிலை இருக்கும்போதோ பார்த்திங்கன்னா உயிர் வாழும். மற்ற உயிரினங்கள்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நுண்ணுயிர்கள்லாம் அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. இந்த பேசிலஸ் சப்டிலிஸ்ன்னு பார்த்திங்கன்னா எப்பயுமே உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கும். எப்படி உயிர் வாழும், சாதகமற்ற சூழ்நிலையில் எப்படி உயிர் வாழும்னு கேட்டிங்கன்னா, மண்ணில் இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியாவானது சாதகமற்ற சூழ்நிலை வரும்போது எண்டோஸ்போர், அதாவது ஸ்போர்ஸ்னு சொல்லக்கூடிய விதைகளை உற்பத்தி பண்ணும். இந்த விதைகள் பார்த்திங்கன்னா சாதகமான சூழ்நிலை வரும்போது திருப்பி பாக்டீரியா மாறி பயிர்களுக்கு நன்மை செய்யும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேசிலஸ் சப்டிலிஸ் எந்தெந்த மாதிரி பயிர்களுக்கு யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நெல், கேழ்வரகு, மற்ற பயிர் வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்களுக்கு இதுக்கு பயன்படுத்தலாம். என்னென்ன மாதிரி நோய்களை கட்டுப்படுத்தும்னா, எண்ணெய் வித்து பயிர் வகை பயிர்களில் வரக்கூடிய இலைப்புள்ளி நோய், அடுத்து கீழே வரக்கூடிய வேரல்கள் நோய், அடுத்து நெல்லில் வரக்கூடிய குலை நோய், இலையுற நோய் போன்ற நோய்களெல்லாம் இது கட்டுப்படுத்தும். எப்படி இதை உபயோகிக்கலாம், எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்கும்போது, ஃபஸ்ட்டு நெல்லுக்கு பார்ப்போம். நெல்லில் ஃபஸ்ட்டு நாற்றாங்கால், அது நாற்றாங்காலில் விதையை தெளிக்கிறதுக்கு முன்னாடி விதை நேர்த்தி பண்ணணும். எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த விதை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் கலந்துக்கணும். அது 1 கிலோ விதைக்கு 1 லிட்டர் தண்ணி அப்படிங்கிற இதில் எடுத்துக்கிட்டு, அந்த கலந்த விதையை பார்த்திங்கன்னா ஒரு நாள் இரவு ஃபுல்லாக நல்லா நம்ம தண்ணியில் மூழ்க வைக்கணும். காலையில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வடிகட்டிட்டு இந்த விதை நேர்த்தி செஞ்ச விதைகளை ஒரு 24 மணி நேரம் நிழலில் உலர்த்தணும். அப்படி பார்த்தும் போனால் அந்த விதைகள்லாம் பார்த்திங்கன்னா முளை கட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம நாற்றாங்காலில் போட்டால் அதோட முளைப்பு திறன் நல்லாவே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நாற்றாங்காலில் பயிர்களை பிடுங்கி நடவு செய்ய போகிற வயலில் நடுறதுக்கு முன்னாடி, சரிங்களா, நடவு செய்கிற போகிற வயலில் நடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நடவு செய்ய போகிற வயலில் ஒரு ஓரத்தில் ஒரு 10 சதுர மீட்டர் அளவில் ஒரு பாத்தி மாதிரி அமைச்சிக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி நிப்பாட்டிக்கிட்டு இதில் 1 கிலோ பவுடரை எடுத்து அந்த தண்ணியில் கொட்டிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு, நம்ம பிடுங்கின நாற்றை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அந்த வேர் அந்த தண்ணியில் இருக்க மாதிரி நல்லா மூழ்க வச்சுக்கணும். இப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பாக்டீரியாவானது அந்த வேர்களில் போய் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நடவு செஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இலை வழியாகவும் தெளிக்கலாம். எப்படி தெளிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் என்ற அளவில் கலந்துக்கிட்டு நம்ம இலை வழியாக தெளிக்கலாம். இப்படி தெளிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த குலை நோய், இலையுறை அழுகல் நோய் போன்ற நோய்களை நம்ம கட்டுப்படுத்தலாம். மற்ற பயிர்கள், அதாவது பயிர் வகை பயிர்கள்லாம் பார்க்கும்போது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செஞ்சு நம்ம அந்த விதைகள் நடவு செய்யும்போது பயிர்கள் வரக்கூடிய அந்த வேரல்கள் நோய், அந்த மாதிரி நோய்கள்லாம் எல்லாமே நம்ம கட்டுப்படுத்தலாம். அடுத்து இதுதான் பார்த்திங்கன்னா பேசிலஸ் சப்டிலிஸ். இது பார்த்திங்கன்னா எங்களுடைய வேளாண்மை அறிவியல் மையத்தில் நாங்கள் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். இதை பார்த்திங்கன்னா இதோட விலை பார்த்திங்கன்னா 160 ரூபா. இது உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய நம்பர் உங்களுக்கு தர்றேன். அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணால் உங்களுக்கு நான் கொரியரில் கூட அனுப்பிடுவேன். என்னுடைய நம்பர் பார்த்திங்கன்னா 790 40 20 960 69. திருப்பி சொல்கிறேன், என்னுடைய நம்பர் 790 40 20 969. நன்றி, வணக்கம்.